வணக்க மக்களே. நுங்கும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் சமைக்கப்பட்ட உணவுகளை விட இயற்கையில் விளையக்கூடிய பொருட்களை நம்ம அப்படியே சாப்பிட்றதில்ல, நமக்கு அதோடைய முழுமையான சத்துக்கள் இல்லாமல் கிடைக்கும். தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் பனை மரத்துக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. பல வகையான பொருட்களை நம்ம பனை மரத்திலிருந்து பெறுகிறோம். அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த சுவையான உணவுப் பொருளான நுங்கு. இந்த நுங்கு நம்ம சாப்பிட்ட ஒருதல நமக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு தெரியுமா? ஏராளம் மக்களே. ஸோ இப்போ கோடைக்காலம் வேற வரப்போகுது. இந்த கோடை காலத்தில் தர்பூசணி, இளநீர், அப்புறம் நுங்கு, இது போன்ற நீர் சத்து அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம தாகத்தை அது பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான அந்த அம்மை நோய்கள் போன்ற பொதுவான பல நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்திக்கிறதுக்கும் நம்ம நுங்கு எடுத்துக்கலாம். ஸோ நுங்குல என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு, என்னென்ன விதமான நோய்களை நுங்கு நம்மளுக்கு குணப்படுத்துது அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக தெரிஞ்சுக்கொள்வோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நுங்குடைய பயன்களை பார்க்கும்போது அம்மை நோய்களை முதல்ல நுங்கு குணப்படுத்தும் மக்களே. பொதுவாக இப்போ கோடைக்காலம் வேறு ஸ்டார்ட் ஆகும் போது, ஸோ பொதுவாக கோடை காலங்களில் வெப்பம் அதிகரிக்கிறதாலும் ஒரு சில கிருமி தொற்று நமக்கு இந்த காலத்தில் அதிகமாக பெருகுவதால் சின்னம்மை, பெரியம்மை போன்ற இந்த அம்மை நோய்கள் நிறைய பேருக்கு ஏற்படும். இந்த காலத்தில் உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய உணவாகவும் அம்மை நோய்களை விரைவாக நீக்கி, அதாவது நம்மளுடைய உடல் சூட்டை அதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா நுங்கு நம்ம எடுத்துக்குவோம். எனவே அம்மை நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள் சரியான உள்ள நுங்க சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அவங்களுடைய உடல் சூடு குறைக்கப்படும். அந்த தொற்று நோய் பார்த்தீங்கன்னா குணமடையும், வராமலும் தடுக்கலாம். வெப்ப தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நீங்க நுங்கை எடுத்துக்கலாம். கோடை காலங்களில் அதிக அனல் காற்று வீசும்போது ஒரு சிலருக்கு உடல்ல நீர் சத்து குறைஞ்சு ரத்த ஓட்டத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய மயக்க நிலைகள்லாம் ஏற்படும். அவங்க உடல்ல இருக்கக்கூடிய சத்துக்களையும் அவங்க இழந்துருவாங்க. பேலன்ஸ் அவங்களுக்கு இருக்காது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு தினமும் காலையில் அவங்க கோடை காலங்களில் கொஞ்சம் நுங்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில போனாங்க அப்படின்னா வெப்பத்துறை தாக்கம் அவங்களுடைய உடலை பாதிக்காம பார்த்தீங்கன்னா அவங்க பாதுகாத்துக்கலாம். வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்றது போல கண்டிப்பாக கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தடுக்கிறதுக்கு நம்ம இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா நுங்கு சாப்பிடலாம். கருவுற்ற பெண்களுக்கெல்லாம் நல்லது இந்த நுங்கு. கருவுற்ற பெண்களுடைய வயிற்றில் குழந்தை வளர தொடங்கும் போது பல பெண்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவு செரிமானம் ஏற்படாமல் போகுது. அப்புறம் நெஞ்செரிச்சல் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும். சரியான விகிதத்தில் கர்ப்ப காலத்தில் மருத்துவருடைய அறிவுரையின்படி நுங்கு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா செரிமான கோளாறுகள் நீங்கும். நெஞ்செரிச்சல் மற்றும் அஜீரணம், மலச்சிக்கல் போன்றவையும் ஏற்படாமல் கர்ப்பிணி பெண்களுக்கு தடுக்கப்படும். ஸோ அதுக்கு நுங்கு அவங்க மருத்துவருடைய ஆலோசனைப்படி எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்களாம் எடுத்துக்கும் போது அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதை நீங்க பார்த்துக்கோங்க. உடலுக்கு சத்து அளிக்கக்கூடியது இந்த நுங்கு மக்களே. உடல் பார்த்தீங்கன்னா அதிகம் வெப்பமடையக்கூடிய வகையில் பணிபுரியவங்க, அதிகமாக ஹீட் இருக்கக்கூடிய இடத்துல ஒர்க் பண்றவங்க, கடின உடற்பயிற்சி மேற்கொள்றவங்க, அதாவது உடல் உழைப்பை மட்டுமே அதிகமாக நம்பி வேலை பார்க்குறவங்க, விளையாட்டு வீரர்கள், இவங்க எல்லாருக்குமே சுலபத்தில் நீர் சத்து இழக்கிறது மற்றும் இன்ன பிற சத்துக்கள், அவங்களுடைய அத்தியாவசிய சத்துக்கள்லாம் அவங்களுடைய உடலை விட்டு வெளியேறும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள்லாம் தினமும் இந்த கோடை காலத்தில் சீசன் நுங்கு சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த நுங்கு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களுடைய உடல் இழக்கக்கூடிய சத்துக்களை அது மீண்டும் பார்த்துட்டு ஈடு செய்யும். நுங்குல அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கு. கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்கிறது நுங்கு. நாம் தினந்தோறும் சாப்பிடக்கூடிய உணவுகள் மற்றும் அருந்தக்கூடிய பல வகையான பானங்கள், ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம குடிக்கிறோம் பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் நமது கல்லீரலில் அப்படியே போயிட்டு தங்கிடும். நுங்கை நம்ம சாப்பிடும் போது ஒரு நச்சு முறிப்பான் இந்த நுங்குல இருக்கு. ஸோ நுங்கே ஒரு நச்சு முறிப்பான் அப்படி கூட சொல்லலாம். நுங்கு அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு கல்லீரலில் தேங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள் நீங்க பெற்று கல்லீரல் பலம் பெறும். கல்லீரல் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்களையும் நுங்கு உங்களுக்கு புண்களை ஆற வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ புண்கள் ஆற்றப்படும். வயிறு சம்பந்தமான நோய்களை நீங்க குணப்படுத்திக்க வராமல் தடுத்துக்கொள்ள நுங்கு எடுத்துக்கலாம். நுங்கு நீர் மற்றும் நார் சத்து அதிகம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயற்கை உணவு அப்படின்றதால சிறந்த ஒரு இயற்கை மலமிளக்கி உணவாக இது உங்களுக்கு இருக்கு. வயிறு மற்றும் குடல்களில் சேர்ந்திருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கும் இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. இரைப்பை, குடல்கள் போன்றவற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் புண்களை சீக்கிரம் ஆற்றக்கூடிய திறன் கொண்ட ஒரு உணவாக நுங்கு உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களுடைய அந்த வயிறு சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கப்படுவதற்கும் குணப்படுத்தப்படுவதற்கும் நுங்கை நீங்க எடுத்துக்கோங்க. மார்பக புற்றுநோய் சரி செய்யப்படுவதற்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் நுங்கு உதவிகரமாக இருக்கும். இன்றைய காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் முதன்மையாக இருக்கிறது இந்த மார்பக புற்றுநோய். இத்தகைய புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றம் மற்றும் இயற்கையான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது தான் சாத்தியம். ஸோ நுங்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அந்த ட்ரீட்மெண்ட் கூட அந்த நுங்கையும் அதிகமாக நீங்க சேர்த்து சாப்பிட்டு வரும்போது இதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் நம்ம சொல்லக்கூடிய வேதிப்பொருள் மார்பக புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கிறதுல பெரும்பங்கு வகிக்குது. அந்த பிரச்சனை இருக்கும்போதும் அது உங்களுக்கு குணப்படுத்திடும். வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அது பொதுவாகவே நீங்க வாந்தி குமட்டல் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த நுங்கு எடுத்துக்கலாம். குறிப்பாக கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் வாந்தி குமட்டல் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நுங்கு எடுத்துக்கலாம். கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள், அப்புறம்
ஒவ்வாமை பிரச்சனை இருக்கிறவங்க, அலர்ஜி இருக்கிறவங்கலாம் வயிற்றில் அட்ரிலினுடைய சுரப்பு அதிகம் ஏற்படும் போது தான் குமட்டல் உணர்வு, வாந்தி இருக்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி நுங்கு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடலில் ஹார்மோன் சுரப்புகளை இதை சரி செஞ்சு அடிக்கடி வாந்தி எடுக்கக்கூடிய அந்த பிரச்சனையை உங்களுக்கு போக்கிடும். அந்த எண்ணம் உங்களுக்கு வராது. நுங்கு வந்து எடுத்துக்கோங்க, அடிக்கடி நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு சாத்தியம். உடல் எடையை நீங்கள் குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்களா? உடல் எடை குறைப்புக்கு நுங்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக உடல் எடை கூடியவர்கள் அதிக எடையை குறைக்கிறதுக்கு பல வகையான இயற்கை உணவுகளை நீங்கள் சாப்பிட்றது அவசியம். ஸோ உடல் எடையை குறைத்து உடலை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறதுல நுங்கு உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். இந்த நுங்கில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்கள் உடலினுடைய அதீத பசி உணர்வை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கட்டுப்படுத்தி நீர் சுரப்பை அதிகப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுல உங்களுக்கு ரொம்பவே பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது அப்படி கூட சொல்லலாம். ஸோ உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நுங்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. தினமும் சாப்பிடணும். கண் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமான அளவில் இருக்கிறதுக்கு நீங்கள் நுங்கு எடுத்துக்கோங்க. கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய வெப்பத்தாலும் மற்றும் அதிக நேரம் கண் விழிச்சி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கும். அப்புறம் இந்த லேப்டாப் செல்லில் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்ணெரிச்சல், கண்வலி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்படிப்பட்டவங்களாம் தினமும் காலையில் இந்த நுங்கு சீசனில் நுங்கு வந்து சாப்பிட்றதால கண்கள் சம்பந்தமான நோய்கள் நீங்குவதோடு கண் பார்வை திறனையும் அவங்க மேம்படுத்திக்கலாம். கண்கள் சார்ந்த அத்தனை விதமான பிரச்சனைகளையும் குணப்படுத்திக்க, அந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு நுங்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா மக்களே, நுங்குல எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள், ஆரோக்கிய நன்மைகளாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க. நுங்கு சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. நுங்கு நீங்கள் சாப்பிட்டு இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக்கலாம். பொதுவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் நுங்க தினமும் இந்த சீசனில் சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.